சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஆமென், ஹல்லேலூயா. இவர் ஆத்துமாவை நோக்கி ரொம்ப அழகா சொல்லுகிறார். அவரை திடப்படுத்திக் கொள்ளுகிறார். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு கலக்கம் இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இல்ல காட் செய்ய மாட்டார், காட் பண்ண மாட்டார், எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறோம். சோ நம்ம நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில காணப்படுறோம். இல்ல பிசாசுடைய இது மிகப்பெரிய தந்திரம். பாருங்க, முடியாது 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 என்று சொல்லி பிசாசு உங்களை தவறுதலா உங்களை டைவர்ட் பண்றான். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், ஆத்துமா நரகத்துக்கு போகணும், அவனை தற்கொலை பண்ண வச்சுக்கணும், அவனை எப்படியாவது கீழே தள்ளிடணும், அவனை எப்படியாவது இந்த உலகத்துல சாட்சி இல்லாம வாழ வைக்கணும். இதுக்காக அவன் என்ன ஒண்ணா பண்ணுவான். என்னன்னா இப்ப என்ன பண்ணிருக்கானா, உங்களையே உங்களை குழப்பி உங்களை தேவையில்லாத டிப்ரெஷன்ல கொண்டு போய் உன்னால முடியாது என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, அன்பு வாலிபனே, அன்பு மகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல தான் பேசுறாரு. ரிலாக்ஸா இருங்க. சோ நீங்க ஆண்டவர் உங்க இடத்துல பேசுற வார்த்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆண்டவர் உனக்காக பெரிய காரியம் செய்ய காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது பாருங்க எவ்வளவாய் நம்பிக்கை வைத்திருக்கிறான். என் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று அவன் அறிந்து அவன் தேவனை நோக்கி காத்திருக்கிறான். தேவனை நோக்கி என் ரட்சிப்பு அவராலே வரும் என்று அவன் நம்பி காத்திருந்தான். அவன் காத்திருந்தது போலவே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு முறை அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். அவன் குடும்பத்தை இழந்து, தன்னுடைய படையில இருக்கிற எல்லாரையும் அவன் இழக்கிறான். அவன் குடும்பத்தின் சூழல்களை எல்லாம் இழக்கிறான். அவன் இழந்த உடனே தேவ சமூகத்துல உட்கார்றான். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே அப்படின்னு அவன் அமர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் திருப்பி கொள்வாய், அதனால் நீ போன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அன்பு பிள்ளையே, இன்னும் நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ இன்னும் இழக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இழந்துட்டேனே, என்ன ஒரு வயசுக்கு என்ன இழந்திருக்கிற? இல்ல, இன்னும் ஒரு பெரிய லைஃப்ல அச்சீவ்மெண்ட் இருக்கு, ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. நீ இப்போ எழுந்து நின்னாலே போதும். இழந்த எல்லாவற்றையும் முன்னாலே பெற்றுக்கொள்ளும். இழந்த விஷயம் எல்லாவற்றையும் முன்னாலே பெற்றுக்கொள்ள முடியும். உன் நண்பர்களாகட்டும், உங்களுடைய வீட்டின் காரியமாகட்டும், சமாதானமான காரியமாகட்டும், படிப்பாகட்டும், எல்லாவற்றையும் முன்னால அந்த காரியத்துல ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சோ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கை இழந்துடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று. மீகால ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. விழுந்து போயிட்டேன், நான் எழுந்துக்க முடியாது, அவ்வளவுதான், இதோட நான் தற்கொலை பண்ணி சாகுறேன். கர்த்தர் முடிவு கொடுக்கவே இல்லை உனக்கு. நீயா உனக்கு முடிவை தேடிக்காத. இன்னைக்கு ஒரு ஹோப்பா இல்ல, காட் என்ன நிச்சயமா நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள கடந்து வா. கர்த்தர் ஒரு பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. என் தெய்வம் உங்களை ரட்சித்த தெய்வம். அவர் ஒரு பொழுதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. நீங்க தைரியமா இருங்க, கர்த்தரை நோக்கி இருங்க, அவரையே நம்பி இருங்க. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று ஒப்பு கொடுங்க. இல்லன்னா கடந்த நாள் என்ன நீங்க பார்த்திருக்க மாட்டீங்களே, ஏராளமான வாலிபர்களாக நீங்க என்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்களே. உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை கொடுக்கிறார். இந்த பிரசங்கத்தின் மூலமா ஆண்டவர் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன் கூடவே தான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா.